காந்தாரா படக்குழுவில் அடுத்தடுத்து ஏற்படும் உயிரிழப்புகள். காந்தாரா 2 படக்குழுவினருக்கு என்னதான் ஆச்சு? மற்ற நடிகர்களின் எதிர்பாரா இறப்புகளால் வாடி தவிக்கும் படக்குழுவினர். காந்தாரா 1 வெற்றியானதை தொடர்ந்து காந்தாரா 2 படப்பிடிப்பு ரொம்பவும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வந்துச்சு. காந்தாரா 2 ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரிஷப் ஷெட்டி நடிக்கக்கூடிய இந்த படத்துடைய தயாரிப்பு தொடங்கினதுல இருந்தே கடினமான காலகட்டத்தை தான் இந்த திரைப்பட குழுவினர் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காந்தாரா 2 படத்துல முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு வந்த கன்னட நடிகரான ராகேஷ் பூஜாரி அப்படின்றவங்க மாரடைப்பால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. 33 வயதான ராகேஷ் ஒரு திருமண விழால கலந்துக்கும் போது அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்காமா. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு முன்னாடிதான் அதே படத்துல நடிக்கவிருந்த ஒரு மலையாள இளைஞரான கபில் சௌபர்ணிகா நதியில விழுந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்து படப்பிடிப்பு இடத்துல நடக்கலன்னோ தனிப்பட்ட பயணத்தின் போது நிகழ்ந்ததாகவோ தயாரிப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடுப்பி மாவட்டம் கொல்லூர்ல செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவுல இந்த விபத்து நடந்திருக்கா. நவம்பர் மாதம் முதூர்ல ஒரு படப்பிடிப்புல இருந்து திரும்பி வரும்போது 20 ஜூனியர் கலைஞர்களை ஏற்றிட்டு வந்த மினி பஸ் விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பேருந்து கவிழ்ந்ததுல சில பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் செய்தி வெளியாகி இருக்கு. படத்துக்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய மற்றும் விலையுயர்ந்த தொகுப்பு சீரற்ற வானிலை காரணமா கடுமையா சேதமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே படப்பிடிப்பு குழுவினர் பல சவால்களை கடந்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் படக்குழுவினர் ரொம்பவும் சோகத்துல ஆழ்த்தினதாகவும் கூறப்படுது.